வாழ்க வளமுடன். இயற்கையின் நியதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்று நாம் புதிதாக பிறந்துள்ளோம். எழுந்தவுடனே நீங்கள் பஞ்சபூதத்துக்கு நன்றி சொல்லுங்கள். பஞ்சபூதம் இல்லைன்னா நம்ம இப்போ சாப்பிட கூட முடியாது, எந்த பொருளையும் யூஸ் பண்ண முடியாது. என்ன, முதல் பூமி தாய்க்கு நன்றி சொல்லுங்க. ரெண்டாவதுக்கு தண்ணிக்கு நன்றி சொல்லுங்க. மூணாவது நெருப்புக்கு நன்றி சொல்லுங்க. நாலாவது காற்றுக்கு நன்றி சொல்லுங்க. அஞ்சாவது விண்ணுக்கு, வானத்துக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ அந்த பூமி இருக்குதுப்பா, அது விதை போட்டால் முடிச்சிடுமா? அதுக்கு தண்ணி தேவையா இல்லையா? அப்போ அது தண்ணி தேவை. அப்புறம் அது தண்ணி மட்டும் இருந்தால் போதுமா? ஒரு ஹீட் இருந்தால் தானே அது முளைச்சி வெளியே வருது. அப்போ அனலுக்கு தேவை அக்னி. அடுத்தது இது மட்டுமே இருந்தால், ஒரு காற்று இருந்தால் தானே சுவாசிக்கிறதுக்கு, அதுக்கும் உயிர்க்குதில்ல, அதுக்கும் சுவாசம் தேவையில்ல. அப்போ காற்று தேவை. இவ்வளோ செஞ்சு வெளியே வரும்போது ஆகாயத்தை பார்க்க சொல்ல அந்த சக்தியும் வருதில்ல. இப்போ சிலருக்கு உடம்புன்னா மண் சக்தி கம்மின்றாங்க, சிலருக்கு ஆகாய சக்தி கம்மின்னுவாங்க. அப்போ அந்த சக்தி இருந்தால் தானே ஒரு பொருள் உருவாகிறதுக்கு. அதனால் அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிடுங்க. அடுத்தது என்ன, நவக்கோள்களுக்கு. நவக்கோள்கள் என்ன? சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய், வியாழன், சனி, ராகு, கேது, இவர்களுக்கு நன்றி சொல்லுங்க. 27 நட்சத்திரத்துக்கு நன்றி சொல்லுங்க. அடுத்தது யார்? இவங்களாம் சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டு அடுத்தது எங்கே வரணும்? மனிதனாக பிறந்த நமக்கு ஏர் உழறாங்கள்ல, நெல் யார் உற்பத்தி பண்ணுறாங்க? அரிசி. அது மாதிரி காய்கறி எல்லாருக்குமே உற்பத்தி பண்ணுற எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லணும். நம்ம தினம் சொல்ல மாட்டோம், ஏன்னா அவசர உலகம் அள்ளி தெளித்த மாதிரி கோலத்தை இது நீங்கள் மட்டும் ஏற்றுப்பீங்க, செய்வீங்க, சாப்பிடுங்க, போயின்னே இருப்பீங்க. ஒரு நாள், இன்று ஒரு நாள் புதிதாக பிறந்துள்ளேன்றீங்களே, இன்று மட்டுமாவது சொல்லுங்க, அவங்க மனசார சொல்லுங்க. உழைப்பாளி எல்லாருக்கும் நன்றி. சரிப்பா, உழைப்பாளிக்கு சொல்லிட்டேன். அடுத்தது என்ன? மாடு சொல்லணும்னா அந்த ஜீவனுக்கு சொல்லணும்ல, அந்த மாடு எல்லாம் ஏறுவணும்ல. இப்போ டிராக்டர் வந்துச்சு, அது வேறு விஷயம். இருந்தாலும் சில இடத்துல டிராக்டர் இல்லைன்னா மாடு வச்சு இதுன்றாங்கள்ல, அந்த ஜீவராசிக்கும் நீங்கள் நன்றி சொல்லணும். சொல்லி முடிச்சிட்டிங்களா? அப்புறம் எங்கே வந்தோம்? இவங்க எல்லாத்தையும் செஞ்சு எத்தாந்து வெளியே வச்சிடுறாங்கப்பா. வீட்டுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு மற்ற பொருள் எல்லாருக்கும் அனுப்பணும்ல, அது அனுப்புறதுக்கு வாகனத்துக்கு ஒரு நன்றி. அதை எடுத்தும் போத மனிதனுக்கு ஒரு நன்றி. அதை எடுத்தாந்து சேகரித்து மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணுறாங்க பாரு, அவங்களுக்கு ஒரு நன்றி. நம்ம வீடு தேடி வர்ற வரைக்கும் எத்தனை உழைப்பாளி இருக்காங்க, எல்லாருக்கும் மனதால் நன்றி சொல்லுங்கள். எதுக்கு சொன்னால், உழவருக்கு சொன்னால் அவன் சேத்துல கால் வைக்கலினா நம்ம சோத்தில் கை வைக்க முடியுமா? முடியாதுல்ல. அப்போ அவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லணுங்க. வாகனத்துக்கு கூட எதுக்கு நன்றி சொல்லணும்னா, ஒரு பொருளை ஏற்றின்னு வரும்போது அவங்க கவனமாக ஓட்டணும். அந்த கவனமாக ஓட்டினா கூட அந்த இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும் கரெக்டாக இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ நல்லபடியாக வரத்துக்கு என்ன பண்ணோம், நம்ம அதுக்கு ஒரு நன்றி சொல்லலாம்ல. ஆனால் நீங்கள் இந்த விளையாட்டு உங்களுக்கு வேறு வேலை இல்லை, இது மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒவ்வொரு பொருளுக்கும் நீங்கள் எவ்வளோ நன்றி சொன்னீங்களோ, நீங்கள் வாகனத்தில் போகும்போது கூட உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அதெல்லாம் எல்லாத்தையுமே நான் நிறைய செக் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒரு செக் பண்ணுங்கள். வாகனத்துக்கும் நன்றி சொல்லுங்கள். அந்த உழைப்பாளி எல்லோரும் சொல்லிட்டீங்க, வாகனத்துக்கு சொல்லிட்டீங்களா? இப்போ கடைசியில் உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கங்க. எல்லாத்தையும் நேற்றோடு விட்டாச்சு போகி பண்டிகை. இன்னிலேருந்து தான் புதியதாக பிறந்தல, இன்னிலேருந்து என் உடம்பை நான் நன்றாக பார்த்துக்கொள்வேன். என் உள்ளுறுப்புகளுடன் நான் பேசுவேன். என் மனதை சரியாக வைத்து கொள்வேன். சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் நன்றி நன்றி. அது மனசுக்கு ரொம்ப சொல்லணும். ஏன்னா அது ரொம்ப திமிர் பிடிச்சது. என்ன தெரியுமா, ஐம்புலனா அப்படியே பறக்க விடும். கண்ணு அதை பாரு, அதை வாங்க, இதை வாங்கணும். வாய் அதை வாங்கியே தேடணும். காது அதை விலை கம்மியாக, அது 1க்கு 2 உடனே எடுணும். அது காது கேட்டது அதை எடுணும். இப்போ எல்லாம் கூட்டு கலவாடி மாதிரி சேர்ந்துதுங்களே. அப்போ யார்கிட்ட, அப்போ நீங்கள் அதன் போக்குது ஐம்புலன்னு மீறி போகிறீங்க. இப்போ அதை அடக்கிறதுக்கு அந்த மனசு தானே, அந்த ஒரு மனசு எவ்வளோ வேலை பண்ணுது பாருங்கள்.
அதனால் மனசு எனக்கு இவ்வளோ இது கொடுத்தது ரொம்ப நன்றி. நான் எதையும் வாங்கணுன்ற எண்ணம் இல்லை, எதையும் இவ்வளோ செலவு பண்ணணுன்ற எண்ணம் இல்லை, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம். நான் மனசே உனக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன்னு சொல்லி பாருங்களேன். இப்போ எங்கன்னா கிடைக்கும் போது தூண்டுதல் வரும், பக்கத்தில் வருவாங்க, ஏங்க இதை கொஞ்சம் வாங்க அப்படின்வாங்க. என்ன வாங்கணும்னு தோணும். அப்போது மனசுக்கு நன்றி சொல்கிறேன்னு வச்சு வேணாம், அவன் சொல்கிறேன் நீ வாங்க, அதை கம்முன்னு வா அப்படின்னு அந்த மனசு சொல்லும். இதெல்லாம் நான் நிறைய செக் பண்ணிக்கிறேன், விளையாட்டாகவே செக் பண்ணி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் இன்னிலேருந்து அதை நீங்கள் எல்லாத்துக்கும் நன்றி உணர்வு சொல்லுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள். ஜீவராசி கொண்டு அன்பாக இருங்க. இப்போ நாய் போகுதுன்னா அதை திருத்துதன்னு பாதிங்க, உடனே அங்கே நின்று வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மனசில் சொல்லுங்களேன். அந்த ஈர்ப்பு அந்த நாய்க்கு போகும். அதையும் பார்த்துக்கிறேன். நிறைய பேர் குறைச்சின்னு இருங்க, நான் கம்முன்னு இப்போ நின்றுட்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் சொல்லுவேன். அது அப்படியே நின்றுடுது நாய். அது மாதிரி சொல்ல எல்லா ஜீவராசியோட அன்பாக இருங்க. வாழ்க வளமுடன்.